ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டாஃபிலோட ஆயிலி ஸ்கின் கிளென்சரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கிளென்சர் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கிளென்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிளென்சர். ஸோ சோப், ஃபேஸ் வாஷ், கிளென்சர் இதுக்கு 3 வேரியேஷன் என்னன்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். சோப் பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சுரலாக உங்களுக்கு வந்து செக்ரெட் ஆகக்கூடிய ஆயிலை வந்து நல்லாவே சக் பண்ணி ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுவும் pH லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். சோப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. அதில் வந்து pH லெவல் பார்த்திங்கன்னா சோப்பு நார்மலாக 4.5லேருந்து 6 இருந்தால் தான் நார்மல், அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் நிறைய சோப்பில் 9, 10 இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து நாட் குட், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதனாலேயே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபேஸ் வாஷை விட லைட்டு தான் நமக்கு கிளென்சர். சோப்போட பெட்டர் ஃபேஸ் வாஷை விட ரொம்ப ரொம்ப பெட்டர் வந்து கிளென்சர். ஸோ கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நம்மளுக்கு நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். இதில் பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணும், நம்மளோட போஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணும். மெயின்டைன் த ஸ்கின் மாய்ஸ்சரைசர், நம்மளோட ஸ்கின்னை வந்து இதில் பேன்தோல் அதுக்கப்புறம் கிளிசரின் இருக்கிறனால ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆகும். ட்ரை ஸ்கின்னை வந்து நமக்கு வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி ஹைட்ரேட்டாக ஸ்கின்னை வச்சுக்கும். அதே மாதிரி ட்ரைனஸ்ஸு, இரிட்டேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ரஃப்னஸ் இல்லாமல் ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வீக் ஆகாமல் ஸ்கின் பேரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின் எந்த பேரியரும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொண்டு போகும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் கூட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இது வந்து மைல்டான ஒரு கிளென்சர், அதாவது ஃபோமிங் கிளென்சர்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் சோப் ஃப்ரீ, ஆயில் ஃப்ரீ, அதுக்கப்புறம் அலர்ஜன் ஃப்ரீ, வாண்டில் கிளாக் போஸ், அதாவது போஸை வந்து கிளாக் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த செட்டஃபில் பார்த்திங்கன்னா ஸ்கின் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இதில் ஏன்னா நியாசினமைடு, அப்புறம் பேன்தோல், அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டிங் கிளெசரின் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட் பண்ணி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போஸை டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரே ப்ராடக்டாக கூட நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே வர்த்தபிள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டாக ஒர்க் பண்ணும். கிளென்ஸ் ஸ்கின், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் யுவர் சன்ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட UV ரேசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ செட்டாஃபில் பிராண்ட்லேயே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 570 rupees அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 120 ml 150 ml எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ 500க்கு எபோவ் தான் உங்களுக்கு 100 mlக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 எபோவ் தான். ஸோ ஆனால் அந்தளவுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்டிலான ஒரு ஸ்கின் கிளென்சர் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எனக்கு ஆயில் நிறைய செக்ரெட் ஆகுதுங்க மேம், எண்ணெய் வடியுது முகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஆயிலை வந்து கரெக்டான அளவில் வந்து முகத்தில் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆயில் செக்ரெட்டும் இல்லைன்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி பிரேக்கேஜ் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ஆக்னி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது அப்படியே வந்து காலப்போக்கில் அது வந்து டார்க் ஸ்பாட்ஸாக மாறி உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக கூட மாற சான்ஸ் இருக்குது. அதனால் சோப் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. எப்பயுமே சோப் யூஸ் பண்ணுறனால pH லெவல் மோஸ்ட்லி எல்லா சோப்லேயுமே pH லெவல் அதிகமாக தான் இருக்குது. நம்ம அதை தெரிஞ்சுமே நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கின்னு வந்து அந்தளவுக்கு கெமிக்கல் வந்து அஃபெக்ட் ஆகாது. நமக்கு எப்பயுமே சோப்பே நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே சோப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப்பையே நம்ம 2-3 டைம் நம்ம போடுறோம் இல்லையா, ஸ்கின் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகணும் அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர ஆனால் அதில் எவ்வளோ வந்து கெடுதல் இருக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. ஸோ நேச்சுரலாக செக்ரெட் ஆகக்கூடிய ஆயிலையுமே அது சக் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸ்கின் டேமேஜ், பேரியர்லாம் வர்றதுக்கு காரணமே அதிகமாக நம்ம சோப் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ முகம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். ஆனால் வந்து சோப் நிறைய ஒரு 3 times போட்டால் நல்லா பிரைட் ஆகுது, இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குமே தவிர ஆனால் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுமே தவிர நமக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்காக ஸ்கின்னை வச்சுக்காது. அதுக்கு மேலே நம்ம ஏதாவது க்ரீம் எல்லாம் போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காகவே வச்சுக்கும். நம்ம மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்குவோம். ஆனால் நேச்சுரலாகவே நமக்கு வந்து எந்த ஒரு க்ரீம், சீரம் எல்லாம் யூஸ் பண்ணாமையே ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்பவுமே உங்களுக்கு ஹைட்ரேஷன் ஆகும், லாங் லாஸ்டிங். அதாவது ரொம்ப நேரம் இப்போ ஒரு கிளென்சர் பார்த்திங்கன்னா ஒரு 8 hours, ஒரு சில கிளென்சர் பார்த்திங்கன்னா ஒரு 12 hours இந்த மாதிரி ஹைட்ரேட்டாக ஸ்கின் வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு ஹைட்ரேஷனாக வச்சுக்கும்.
இந்த செட்டாஃபில் கிளென்சர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பையிங் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இந்த செட்டாஃபில் லாங் லாஸ்டிங்காக ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசேஷனாகவும் ஸ்கின்னை ஹைட்ரேஷனாகவும் வச்சுக்கும். மறக்காமல் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.